அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கவின் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் ஓவியம் எளிமையான முறையில் வரைவது எப்படி என்பதை பற்றி கற்றுத்தரும் ஒரு யூடியூப் எஜுகேஷ்னல் சேனல். சென்ற வீடியோவில் உங்களுக்கு 6 டைப்ஸ் ஆஃப் பென்சில் ஷேடிங் டெக்னிக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஷேடிங்கே நம்ம சில டூல்ஸ்லாம் வச்சு பண்ணலாம். அது என்ன டூல்ஸுன்றதை பற்றி ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த பென்சில் ட்ராயிங் பென்சில் ஷேடுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 3 டைமென்ஷனில் படம் ரொம்ப அழகாக கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது தான். ஆர்ட்டே நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்ட் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டெய்லி உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேலும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி. என் சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். இப்போ இந்த வீடியோவில் டூல்ஸு பென்சில் ஷேடிங் டூல்ஸ் என்னென்னா ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். நீங்கள் பார்த்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ், அதாவது நம்மளுடைய பென்சில் ட்ராயிங்ஸ்லாம் நல்லா பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ஃபஸ்ட்டு டூல்ஸ் பேப்பர் ஸ்டிக். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதில் நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் பென்சிலில் லைட், மீடியம், டார்க் இந்த மாதிரி பென்சிலில் போட்டுங்க. இந்த மாதிரி போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம இந்த ஷேடிங் அதுலேயே நம்ம மீடியம், லைட், டார்க் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஸ்டிக் வச்சு பேப்பர் ஸ்டிக் வச்சு இது பேப்பர் ஸ்டோர்ஸில் விற்கிது. இதை வாங்கி நீங்கள் ஷேடிங் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிங்க. இது அழகாக 3 டைமென்ஷனில் உங்களுக்கு அந்த பால் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ட்ராயிங்கில் அந்த மாதிரி பென்சில் ஷேட் கொடுத்துட்டு எங்கெங்கே ஷேடிங் தேவைப்படுதோ அவங்க பென்சிலில் கொடுத்துட்டு இந்த ஸ்டிக்கை வச்சு அதை மாதிரி கொடுத்துடணும். இந்த பேப்பர் ஸ்டிக் ஒரு டூல். இதை நீங்கள் யூஸ் பண்ணி படத்தை அழகாக பண்ணலாம். அடுத்து நம்ம இன்னொரு டூல்ஸ் பார்க்க போகிறது ப்ரஷ்ஷு. முன்ன சொன்ன மாதிரியே இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு லைட், மீடியம், டார்க்கை பென்சில் ஷேடில் அழகாக கொடுத்துக்குங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ளேயே கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேகமாக பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. அழகாக பண்ணணுன்றது தான் நமக்கு அவசியம். அப்புறமா ஒரு ரஃப்பான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இது மாதிரி ஷேடிங் கரெக்ட் பண்ணிவிடுங்க. திரும்பவும் ஒரு பென்சில் ட்ராயிங் பண்ணிவிட்டு அதே மாதிரி பென்சில் ஷேட் கொடுத்துட்டு எங்கெங்கே டார்க்னஸ் வருமோ அந்த லைட்டிங் எங்கே இருக்குமோ விட்டுட்டு மற்ற டார்க்னஸ் வர இடத்துலலாம் ஷேடிங் கொடுத்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த ரஃப்பான ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் அந்த ஷேடிங் கொடுத்துக்க வேண்டியது தான். இப்போ ப்ரஷ்ஷால் பாருங்கள், நம்ம அதையே அப்படியே பிளெண்ட் பண்ணி விட வேண்டியது தான். பண்ணி விட்டோம்னாலே உங்களுக்கு படம் பார்த்திங்கன்னா லைட், மீடியம், டார்க் அழகாக ஒரு 3 டைமென்ஷனில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு டூல்ஸ் பார்த்திங்கன்னா பட்ஸ். இந்த பட்ஸை வச்சு நம்ம பண்ணணும். சர்க்கிள் போட்டு இதே மாதிரி ஷேடிங் நம்ம பண்ணுற மாதிரி லைட், மீடியம், டார்க் நீங்கள் பண்ணிக்கிட்டு நம்ம இந்த டூல்ஸ் இதில் பண்ண போகிற டூல்ஸ் இந்த காட்டன் பட்ஸ். அந்த காட்டன் பட்ஸை வச்சு நம்ம இதில் பண்ணணும். அந்த பட்ஸை எடுத்துங்க. அந்த பட்ஸை எடுத்து நம்ம இது மாதிரி லைட், மீடியம், டார்க் பண்ணிக்கணும். ஒரு 3 டைமென்ஷனில் உங்களுக்கு ஒரு பால் டைப்பில் கிடைக்கும். அப்புறம் ஒரு ட்ராயிங்கில் நம்ம எப்படி கொடுக்கறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரி எங்கெங்கே டார்க் வருமோ அங்கெல்லாம் பென்சிலில் பண்ணிக்கணும். நம்ம எந்த பக்கம் லைட் இருக்குது, எந்த பக்கம் டார்க் இருக்குது, லைட்டுக்கு ஆப்போசிட்டில் டார்க் வரும். அப்புறமா நீங்கள் பட்ஸை வச்சு இந்த மாதிரி பண்ணிங்க. இது பிகினர்ஸ்க்காக நான் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள், ரொம்ப அழகாக வந்துடும். அடுத்த டூல்ஸ் பார்த்திங்கன்னா பேப்பர். நம்ம ஆர்டினரி வீட்டில் யூஸ் பண்ணுற பேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த பேப்பரை வச்சு கூட நம்ம பண்ணலாம். இன்னும் நல்லா பண்ணணும், இன்னும் தேவைப்படுன்னா அந்த டிஷ்யூ பேப்பர் இருக்கும் பாருங்கள்.
டிஷ்யூ பேப்பர் கூட வச்சு பண்ணலாம். நம்ம இப்போ அது காசு கொடுத்துலாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆர்டினரி பேப்பரை வச்சு பிகினர்ஸாக இருக்கிற டைமில் நம்ம ஆர்டினரி பேப்பரை வச்சு நம்ம பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ ப்ரொஃபஷ்னலாக வரக்குள்ள இந்த டிஷ்யூ பேப்பர் வாங்குறது, மேற்கொண்டு காஸ்ட்லி மெட்டீரியல் வாங்குறதுலாம் அப்புறம் பண்ணணும். இப்போ பாருங்கள், பேப்பரை வச்சோம், ஒரு பிட் ஆஃப் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து அப்படியே பண்ணக்குள்ளே ஒரு அழகான ஒரு ஷேடிங் கிடச்சிரும். அடுத்து இது மாதிரி ஒரு ட்ராயிங் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஷேடிங் டார்க் வரணுமோ அதெல்லாம் இடத்துல பென்சிலால் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா பேப்பரை எடுத்து அப்படியே ஷேடிங் கொடுத்துட வேண்டியது தான். பாருங்கள், அழகாக வந்துருக்கு பாருங்கள். நீங்கள் இது மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பென்சில் ஷேடிங்க்கான டூல்ஸ் பார்த்தோம். நீங்கள் அந்த டூல்ஸ்லாம் வந்து ரொம்ப காஸ்ட் கம்மி தான். இப்போ நான் வந்து பிகினர்ஸ்க்கு தான் நான் இப்போ சொல்லித்தர்றதால பெரிய காஸ்ட்டான ஒரு மெட்டீரியல்லாம் வச்சு சொல்லித்தரல. நம்ம எளிமையான முறையில் தான் நம்ம இந்த ஓவியத்தை கற்றுக்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி எடுத்தீங்கன்னா ஓவியம் அழகாக வரும். ட்ராயிங் வந்து உங்களுக்கு நல்லா பண்ணலாம். மேலும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்ஸ் இருக்குது. டோட்டலாக பேலன்ஸ் உள்ள டெக்னிக் என்னென்னு நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் அதை முடித்த பிறகு நம்ம வந்து பென் இதே மாதிரி வந்து பென் ட்ராயிங் பண்ணக்குள்ள அதுலேயும் சில ஷேடிங் மெத்தட் இருக்குது. இப்போ பென்சிலில் நம்ம அப்படியே தேய்ச்சி இது பண்ணுறோம், ஆனால் பெனில் அதை மாதிரி தேய்க்க முடியாது. அதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அடுத்து ஒரு பென்சில் ஷேடிங் வீடியோ போட்டுட்ட பிறகு உங்களுக்கு அடுத்தது இப்போ பென்சிலில் முடிஞ்சு போச்சு. பென் ட்ராயிங் எப்படி நம்ம ஷேடிங் கொடுக்கறது, எப்படி வந்து அந்த மிடில் லைட் டார்க்கு நம்ம எல்லாத்தையும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது என்பதை நம்ம அந்த ஷேடிங் கொடுக்கறதுல காட்டுறதுக்கான ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.